Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎல்லோட 34th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இது வரைக்கும் 33 கேம்ஸில் நம்ம வந்து 20 கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், 12 ராங்காக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு கேம் நோ ரிசல்ட் ஆயிருக்கு. கமிங் பேக் டு திஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பெங்களூரில் நடக்குது. ஹை ஸ்கோரிங் பிச்சாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் 200 220 வந்து ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வந்து இந்த ட்ராக்ல. ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகும்போது பேட்டிங் வைஸ் நிச்சயம் வந்து ஆர்சிபி ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்காங்க. பவுலிங் வைஸ் வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு சொன்னாலும் ஒரு ஸ்லைட் எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கிட்ட இருக்குது. டியூ டு வந்து வேரியேஷன் ஆல்சோ இன்ஃபார்ம் பவுலர்ஸ் வச்சுருக்காங்க வந்து ஆர்சிபி. ஸோ அதனால் வந்து பேட்டிங்கில் வந்து ஆர்சிபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பவுலிங்கில் வந்து ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. ஃபார்ம் வைஸ் பார்த்தோன்னா ஆர்சிபி வந்து கிட்டத்தட்ட இந்த சீசனில் இது வரைக்கும் 2 கேம் தான் தோற்றுருக்காங்க. பட் குஜராத் டைட்டன்ஸ் வந்து டாப் 4லேயே இல்லை. ஸோ ஃபார்ம் வைஸும் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஆர்சிபி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. பட் பெங்களூரில் ஒரு சில கேம்ஸ் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். பட் இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்சிபி டீமை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஆர்சிபிக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ ப்ரெடிக்ட் அன் ஆர்சிபி வின்.